ஜிம்மில் பல ஒர்க் அவுட் ட்ரை பண்ணி இன்னும் உங்களுக்கு எந்த ப்ராக்ரஸுமே நடக்கலையா? அப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சயின்ஸ் பேஸ் லிஃப்டிங்கோட பேசிக்ஸ் பற்றி சொல்லித்தரேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இதே ட்ரைனிங் மெத்தட் சூஸ் பண்ணி தான் இப்படி இருந்து என்னோடய ஃபிசிக்கை இப்படி மாற்றினேன். அதுக்கு உங்களோட ட்ரைனிங் மெத்தட்ஸ் இந்த 5 க்ரைட்டீரியாவை டிக் பண்ணுதான்றதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி. ஒரு வாரத்தில் ஒரு மசில் குரூப்பை 2 அல்லது 3 முறை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஏதோ ஒரு ட்ரைனிங் ஸ்பிளிட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ப்ரோ ஸ்பிளிட் பண்ணாதீங்க. அதாவது ஒரு செஷனில் ஒரு மசில் குரூப்பை மட்டும் ட்ரெயின் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாரத்தில் 3 வாட்டி ட்ரெயின் பண்ணுறதா இருந்தால் 3 ஃபுல் பாடி செஷன் பண்ணுங்கள். இதுவே 4 தடவை பண்ணுறதா இருந்தால் அப்பர் பாடி லோவர் பாடியை 2 வாட்டி பண்ணுங்கள். 5 டேஸாக இருந்தால் புஷ் புல் லெக் அப்பர் பாடி லோவர் பாடி. 6 டேஸாக இருந்தால் புஷ் புல் லெக் திரும்ப புஷ் புல் லெக். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்பிளிட்டை சூஸ் பண்ணி ஒவ்வொரு செட்டையும் 6 to 12 ரெப் ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் டு ஃபெயிலியர் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் செஷன்ஸில் இதை பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதாவது வெயிட்டையோ ரெப்பையோ இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட். செகண்ட், ஸ்டெபிலிட்டி. ஒர்க் அவுட் பண்ணுறப்ப மொமெண்டமை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வகையான ஸ்டெபிலைசர் ஆட் பண்ணி பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் லேட்டரல் ரைஸை நின்றுட்டு பண்ணுறப்ப என்னோடய ட்ராப் ஆக்டிவேஷனும் அங்கே இருக்குது. ஆனால் இதுவே நான் ஒரு பெஞ்சில் உட்காந்து பண்ணுறப்ப அதை மினிமைஸ் பண்ணி என்னோடய சைட் டெல்ட்டில் மட்டுமே என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஒரு எக்ஸசைஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இது எவ்வளவு தூரம் மேக்ஸிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் மசில் க்ரோத் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஒர்க் அவுட்டில் ஹாஃப் ரெப்போ குவார்ட்டர் ரெப்போ அடிக்காமல் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. அடுத்தது டைம் அண்ட் அட்டென்ஷன். இப்படி ஃபுல் ரேஞ்சு ட்ரெயின் பண்ணுறப்ப நம்ம வெயிட்டை தூக்குறப்ப நடக்கிற அந்த கான்சென்ட்ரிக் ஃபேஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் வெயிட்டை விடுறப்ப நடக்கிற அந்த எசென்ட்ரிக் ஃபேஸையும் ஃபோக்கஸ் பண்ணி டென்ஷனை ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணோம்னா மசில் க்ரோத்தை நம்ம இன்னும் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். லாஸ்ட்டாக ரெஸ்ட், ரெக்கவரி அண்ட் நியூட்ரிஷன். ஒரு செட்டை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த செட்டை எஃபிஷியண்ட்டாக போடுற அளவுக்கு நீங்கள் எப்போ ரெக்கவர் ஆகுறீங்களோ அப்போ அடுத்த செட்டுக்கு போங்க. இந்த ரெஸ்ட் பீரியட் 4 மினிட்ஸ் வரை கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் நீங்கள் வால்யூம்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ஒரு செஷனில் எத்தனை வகையான ஒர்க் அவுட் வேரியேஷன் பண்ணுறோம் அப்படின்றதான் வால்யூம். ஸோ முடிஞ்ச அளவு வால்யூமை மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இன்டென்சிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டான ஒர்க் அவுட் சாய்ஸஸை பிக் பண்ணணும். அண்ட் ஒரே மாதிரியான மூவ்மெண்ட் பேட்டர்ன் உள்ள 2 ஒர்க் அவுட்டை ஒரே செஷனில் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், லேட் புல் டவுனையும் புல்லப்ஸையும் ஒரே நாளில் பண்ணாதீங்க. அதாவது ஒர்க்கிங் செட்டாக பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ் ரிடண்டன்சி. நான் சொன்ன அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி இதோட அடிஷ்னலாக ப்ராப்பரான நியூட்ரிஷனும் 7 to 8 ஹார்ஸ் ஸ்லீப் டியூரேஷனும் டெய்லி இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஒரு தரமான ஃபிசிக்கை பில்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்பிளிட் பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் ஸ்பிளிட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.